வியூஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜை பற்றி தான் டீட்டெயில் அனலைசிஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். தென் இந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன, கவுன்சிலிங்கில் இதை எடுக்கணுன்னா இந்த காலேஜோட கோடு என்ன, தென் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அது எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இந்த காலேஜோட கிராஜுவேஷன் ரேட் என்ன, தென் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், தென் ஹையர் ஸ்டடீஸ் எத்தனை பேர் பண்ணுறாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். வீடியோக்கு பொறுத்த மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் எடிட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது NRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49th ரேங்க் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஓவராலாக 85th ரேங்க் இருக்குது. தென் NRF மேனேஜ்மெண்ட்டில் 46th ரேங்க்கில் இருக்குது. தென் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த சாங்ஷன் இன்டேக்கில் பார்த்தீங்கன்னா UG 4 இயர் ப்ரோக்ராம் மட்டுமே 1470 சீட்ஸு. தென் UG 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 200 சீட்ஸு. தென் பிஜி ப்ரோக்ராம் 2 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 923 சீட்ஸ் இருக்குது. தென் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸில் போய் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் இருக்குது, தென் எய்டட் கோர்சஸ் இருக்குது. தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், சிவில், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், தென் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், ரோபோட்டிக்ஸ், அப்ளைட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைன், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இதெல்லாம் யூஜியில் இருக்க கோர்சஸ். அதே 5 இயர்ஸ் இன்டெகிரேட் கோர்சஸ்னால் உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்சடைசிங், தென் சாஃப்ட்வேர் சிஸ்டம், தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாமே 40 சீட்ஸ் தான். யூஜி சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் மட்டும் 120 இருக்குது. தென் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 60, இதில் 30 வந்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், தென் டெக்ஸ்டைல் வந்து 30 சீட்ஸ். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி கோர்சஸ்லையும் உங்களுக்கு பிஜி கோர்சஸில் MBA 180 சீட்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி MBA பார்ட் டைம் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஜியில் எக்கச்சக்க கோர்சஸ் இருக்குது. நியர்லி உங்களுக்கு வந்து ஒரு 40 கோர்சஸ் வந்து பிஜிலேயே இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே 18 சீட்ஸு, 1 or 2 கோர்சஸ் மட்டும் உங்களுக்கு 9 சீட்ஸ் இருக்குது. தென் 25 சீட்ஸ் வந்து உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ நியூவாக லாஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் MBAவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது 25 சீட்ஸு. தென் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 24 சீட்ஸ். ரிமைனிங் எல்லாமே 18 சீட்ஸு. நீங்கள் யூஜியில் இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் இவங்ககிட்ட வந்து பிஜி கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ சீட்ஸ் நம்ம எவ்வளோ கட் ஆஃப்னு சொல்லி பார்த்துருவோம். ரிசர்வேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில் 31%. இதில் வந்து நம்ம யார் வேணால் எடுக்கலாம். பிசி எடுக்கலாம், MBC எடுக்கலாம், தென் வந்து SC ST யார் வேணால் எடுக்கலாம். இது ஓப்பன் காம்படிஷன். இது வந்து OC மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தென் அதே மாதிரி BC பார்த்தீங்கன்னா 26.5% இருக்குது. தென் BCM பார்த்தீங்கன்னா 3.5%. தென் MBC அண்ட் DNC பார்த்தீங்கன்னா 20%. SC STக்கு வந்து SC வந்து 15%, SCA வந்து 3%, ST வந்து 1%. தென் இந்த கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் கோர்சஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இவங்க வந்து சரௌண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எய்டட் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அலர்ட் ஆகும். தென் உங்களுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸில் மட்டும்தான் இவங்க வந்து ஆஸ் பர் த ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்களோ, அதாவது கவர்மெண்ட் சீட்ஸை வந்து கவர்மெண்ட் எவ்வளோ சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க, தென் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கொஞ்சம் சம் பர்சன்டேஜ் வச்சுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 65% வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸில். மேனேஜ்மெண்ட் கோர்சஸில் 35 சீட்ஸ் வந்து உங்களுக்கு 35% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் வச்சுருப்பாங்க. தென் எய்டட் கோர்சஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் தான் போய் சேரும். இதில் மேனேஜ்மெண்ட் ஏன் காட்டுதுன்னா அது வெக்கேஷனல் குரூப்பாகவோ இல்லை லேப்ஸ் சீட்ஸாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 98 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. அதனால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சீட்ஸுமே உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டில் சரௌண்டர் பண்ணுறாங்க. தென் இதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட் இயரில் எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் அப்படியே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா OC சீட்ஸ் 190, தென் BC பார்த்தீங்கன்னா 187.5, தென் BC 187, MBC 184.5, SC வந்து 164.7, தென் SCA வந்து 170, SCயில் அலகேட் ஆகலை. தென் EEE பார்த்தீங்கன்னா OC வந்து 190, BCM வந்து 188, BC வந்து 190, MBC 186.5, தென் SC 178, SCA 186, தென் ST 146.5. தென் ECE பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OC வந்து 193ல் அலகேட்டாக இருக்குது. தென் BCM பார்த்தீங்கன்னா 190,
then BC 191.5, MBC 189.5, SC 184, SCA 173.5, ST வந்து 164.5. தென் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 190.5. தென் வந்து BCM 188, BC 190, then MBC 185, then SC 168.5, SCA 189.5, ST 152. then metallurgical engineering OC வந்து 180, BCM பார்த்தீங்கன்னா 166.5, BC 178, then MBC 167, SC வந்து 157.5, SCA 158.5, ST வந்து அலகேட் ஆகலை. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஓசி பார்த்தீங்கன்னா 181, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 178.5, பிசி பார்த்தீங்கன்னா 179, எம்பிசி 169, எஸ்சி பார்த்தீங்கன்னா 152.75, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 140, எஸ்டி வந்து அலகேட் ஆகலை. தென் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஓசி வந்து 176.5 தான் ஆரம்பிச்சிருக்கு. தென் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 173.5, பிசி 170.5, எம்பிசி 159, தென் எஸ்சி பார்த்தீங்கன்னா 139.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 120, எஸ்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எய்டட் கோர்சஸ். செல்ஸ் ஓப்பனிங் கோர்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட உங்களுக்கு லைட்டாக 1 or 2 மார்க்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு குறையுமே தவிர இது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் சிமிலராக இருக்கும். தென் இந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 years ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5120. அதில் மேல் மட்டுமே ஆண்கள் மட்டுமே 3275, உங்களுக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 1845. ஓகேங்களா. தென் அதேமாதிரி யூஜி 5 years கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டோட்டல் ஸ்டூடெண்ட் 974 ஸ்டூடெண்ட்ஸு. இதில் வந்து உங்களுக்கு மேல் மட்டுமே 844, தென் வந்து ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 130 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. தென் பிஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 609 ஸ்டூடெண்ட்ஸு. உங்களுக்கு வந்து மேல் மட்டுமே 315 ஸ்டூடெண்ட்ஸு, தென் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 294 ஸ்டூடெண்ட்ஸு. தென் அதுவே வித்தின் த ஸ்டேட்டில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த ஸ்டேட்டில் யூஜி 4 years கோர்ஸில் 4867 ஸ்டூடெண்ட்ஸும், அவுட் சைட் த ஸ்டேட்டில் வந்து 253 ஸ்டூடெண்ட்ஸும், அவுட் சைட் த கண்ட்ரி யாருமே இல்லை எந்த கோர்சஸ்லையுமே. அதேமாதிரி யூஜி 5 years கோர்ஸில் 945 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டும், அவுட் த ஸ்டேட் வந்து 29 ஸ்டூடெண்ட்ஸும், பிஜியில் வந்து 579 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் த ஸ்டேட்டும், அதர் ஸ்டேட் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த காலேஜில் வந்து படிக்கிறாங்க. தென் அடுத்து நம்ம எவ்வளோ கிராஜுவேஷன் ரேட் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் ரேட் ஆல்மோஸ்ட் வந்து படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. யூஜியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சம் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஜியில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1383 ஸ்டூடெண்ட்ஸில் 653 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா 125 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் 5 years யூஜி கோர்சஸில் பார்த்தீங்கன்னா 217 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கிறாங்க. இதில் வந்து 96 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கிறாங்க. தென் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா 275 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்து. இதில் 71 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. 1 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிருக்காங்க. தென் கிராஜுவேஷன் ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் பட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களும் கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட்லேயும் சரி கவர்மெண்ட் எய்டட்லையும் சரி நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. மேபி வந்து இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஹையர் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே ப்ரைவேட் காலேஜ்னால் அவங்க கம்பல்சரி சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. தென் இந்த காலேஜில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து இயர்லி செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் லைப்ரரி மட்டுமே உங்களுக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 90 lakhs வந்து செலவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லெபார்ட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 11 crores வந்து செலவு பண்ணிருக்காங்க. தென் வந்து இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 lakhs. தென் அதர் எக்ஸ்பென்சஸில் 5 crores வரைக்கும் உங்களுக்கு செலவு பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 crores செலவு பண்ணுறாங்க. தென் அது செமினார் கான்ஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 83 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால் வந்து இந்த காலேஜில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். நீங்கள் பிஎஸ்சியில் படிக்கணும், எனக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக மேனேஜ்மெண்ட் சீட் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதுக்கு அப்ரோச் பண்ணலாம். வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.psctech.edu இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு காலேஜை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோ வரும். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு இடத்துல சந்திக்கிறேன். தேங்க்யூ.